சந்தோஷம். ஒரு விற்பனைக்கான ஒரு பயிற்சி களம். அருமையாக அந்த பயிற்சி நடந்து கொண்டே இருந்தது. நிறைய பேர் விற்பனையாளர்கள் கலந்து கொண்டனர். அந்த பயிற்சியாளர், தன்னம்பிக்கை பயிற்சியாளர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த வகுப்பை நடத்தி கொண்டிருந்தார். திடீர்னு அந்த நிர்வாகத்தின் தலைமை அதிகாரி கேட்கிறார், எங்கள் நிறுவனத்தில் எந்த மாதிரி பணியாளர்கள் தேவை என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர் 3 உதாரணங்களை சுட்டி காட்டினார். முதலாவதாக கற்பூரம், இரண்டாவதாக கரிக்கட்டை, மூன்றாவதாக பாக்குமட்டை என்ற 3ஐயும் அவர் சொன்னாராம். இது எளிதில் பற்றக்கூடியது எது என்று கேட்டாராம். உடனே அந்த தலைமை அதிகாரி கற்பூரம் தான், அதில் என்ன சந்தேகம் என்று கூறினால் கைத்தட்டி விட்டார். இந்த மாதிரி பணியாளர்கள் தான் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். எந்த ஒரு செயலை சொன்னாலும் உடனடியாக அதை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய திறமையான பணியாளர்களை வைத்துக் கொள்ளுங்கள். நிறுவன வளர்ச்சியும் உங்கள் வளர்ச்சியும் என்று சொன்னாராம். இரண்டாவதாக கரிக்கட்டை என்ன ஆகும் என்றால், பற்ற வைச்சால் ரொம்ப நேரம் ஆகும், புகைந்திருக்கு, அது பற்ற பிடிப்பதற்குள் நேரம் எடுத்துக்கொள்ளும், சில மணி நேரம் ஆகும் என்று சொன்னாராம். ஆனால் பாக்கும்பட்டியோ பற்ற வச்சாலும் எரியாது, புகைந்து கொண்டே இருக்கும். அந்த பணியாளர்களை அறவே நீங்கள் ஒதுக்கி விடுங்கள். முதலாவதாக அந்த கற்பூரம் போல் பற்றக்கூடிய பணிகளை தேர்வு செய்யுங்க என்று சொன்னாராம். உடனே அவர் கை கொடுத்து பாராட்டினாராம். நண்பர்களே, எந்த ஒரு செயலையும் உடனடியாக புரிந்து கொண்டு நாம் அதை செய்தால் நம்மளை பாராட்டவும் மகிழ்ச்சியும் அந்த இடத்தில் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. சந்தோஷம். உடனடியாக புரிந்து கொண்டு பிரகாசமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளை தேடுவோம். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.